நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 17 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்கள் வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் 2 முக்கியமான நாட்களுங்க. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு, அருமையான நாள், சந்தோஷமான ஒரு நாள். ஏப்ரல் 16 பௌர்ணமி வருகிறது. இப்பொழுது ராசிக்குள் நாம் செல்லலாமா? இப்பொழுது நாம் மகர ராசி பார்க்க போகிறோம். மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசி. ராசிநாதன் ராசியில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. இந்த மகர ராசிக்கு ராசிநாதன் ராசியில் வந்தாலே 7.5 சனி தான். அப்போது உங்களுக்கு சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தெருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், செவ்வாய் பகவானும் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு பிறகு மங்கள யோகம் ஏற்படுகிறது. பணம் பல வகையில் வரும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் 3ஆம் இடத்தை இது நாள் வரைக்கும் சனி பகவான் பார்த்துருந்தார். இப்போ குரு பகவான் போயிட்டார். அதிகபட்சமாக 4 நாள் அங்கே குரு பகவான் இருக்கிறார். இனி இந்த ராசி அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் யாவும் திருவினையாக்கும். இளைய சகோதரத்தால் ஆதரவு இருக்கும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ராகு 4ல் இருந்தார்னு சொன்னால் தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவினங்கள் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அதாவது 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் போய் நீங்கள் பாம்பு உட்காந்துருக்குன்னு சொன்னால் அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க பாம்பு மாதிரி. ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. ஆனால் சொத்து, வீடு, வாசல் வாங்க முடியும். கண் வைத்தியம், கால் வைத்தியம் பார்க்க நேரிடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதால அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பாருங்கள், 5ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கிறார். அப்போது புத்திரக்காரர்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அவர்களால் செல்வாக்கு பெருகும். அவங்களால் மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை இது நாள் வரைக்கும் சனி பகவான் பார்த்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தது, பிரிவினை இருந்தது. ஆனால் இப்போ இனி குரு மீனத்துக்கு வந்தாச்சு, குரு பார்வை வந்தாச்சு 7ஆம் இடத்துக்கு. அப்போ கணவன் மனைவி சந்தோஷம், குதூகலம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இனி திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தி சுபத்தன்மையில் முடிப்பார்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லது. பிரிந்து சென்ற நண்பர்கள் இனி உங்களை தேடி வருவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதி புத பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 10ஆம் இடத்தை இது நாள் வரைக்கும் துலாத்தை குரு பகவான் பார்த்துருந்தார். இப்போவும் 3 நாள் பார்ப்பார். பிறகு அவர் மீனத்துக்கு சென்றதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அந்த 3 நாள் ஓரளவுக்கு வேலையிலையோ தொழிலையோ எந்த பிரச்சனையும் இருக்காது. பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் சனி பகவான் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் 10ஆம் பார்வையாக இருக்கிறதால வேலை பலு இருக்கும்.
வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்கணும். வேளாமணிக்கையாக வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களும் சரி, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களும் சரி, கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு அதிகமாக கூடுதல் பணி சுமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 10ல் கேது இருக்கிறதால நீங்கள் தொழிலில் இருக்கிறவங்க அந்த தொழிலை இன்னும் முதலீடு போட்டு தொழிலை அபிவிருத்தி பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இருக்கிற இடத்த சுருக்குவார் கேது. அப்போ தொழிலை அபிவிருத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கடனை வாங்கி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அப்புறம் கடனே கொடுக்க முடியாது. அதனால் தொழில் பண்ணுறவங்க இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கிறார் செவ்வாய் பகவான். மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு. எண்ணிய செயல் ஈடேறும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 7 நாள் மொத்தம் ஒரு வார பலனை சொல்கிறோம். 3 நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. 12, 13, 14. இந்த சந்திராஷ்டம நாளில் புதுசாக எந்த ப்ராஜெக்டும் எதுவும் பண்ணாதீங்க. அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். வண்டி வாகனங்கள் ஓட்டாதீங்க. அதுவும் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. கூடியமான வரைக்கும் எந்த பிரச்சனையும் உங்களால் பெருசாக ஆகாத பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வரும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமாகவே இருக்கும். ஈஸ்வரனையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.